ஆஸ்ட்ரோ ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா ஸ்ரீனிவாசனின் அன்பான வணக்கம். நேர்களை நாம் இன்றைய பதிவில் சுக்கிர பகவானால் வரும் நோய்கள் என்னென்ன, யாருக்கு சுக்கிர பகவான் நோயை தருவார், அதிலிருந்து விடுபடும் வழிமுறைகள் என்ன, அதுங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ சுக்கிர பகவான் யாருக்கெல்லாம் நோயை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் வைநாசிக அதிபதியாக வரும்போது, வைநாசிகம்னா ஒன்றும் இல்லைங்க, நோயை தரும் கிரகமாக எல்லாருடைய வருவார். இப்போ எல்லாருடைய ஜாதகத்திலே ஏதாவது ஒரு கிரகம் நோயை தரும் கிரகமாக கண்டிப்பாக வருவார். இதில் சுக்கிர பகவான் நோயை தரும் கிரகமாக வரும்போது உங்களுக்கு சுக்கிரனின் நோய்கள் உங்களுக்கு தாக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக நீங்கள் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் வைநாசிக அதிபதியாக வருவார். அல்லது உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கிர பகவான் போயிட்டு ஒரு வைநாசிக அதிபதியின் நட்சத்திரத்தில் போய் அமரும் போதும் வைநாசிக தொடர்பு பெற்றுவிட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போதும் சுக்கிர பகவான் உங்களுக்கு நோயை தருவார். இப்போ என்ன மாதிரி நோயெல்லாம் அந்த சுக்கிர பகவான் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணைய பாதிப்பு. கணைய பாதிப்புனால என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் சுரப்பில் குறைபாடு வரும். ஸோ இன்சுலின் சுரப்பில் குறைபாடு வந்தால் நீங்கள் டயபெட்டிக் ஆவீங்க, சுகர் பேஷண்ட்டு மாறிடுவீங்க. அதுவும் இல்லாமல் சுக்கிரன் என்றாலே அழகுக்கு உண்டான கிரகம். ஸோ முக அழகில் ஒரு பாதிப்பு, முக அழகில் ஒரு குறைபாடு, ஒரு கன்னத்தில் ஒரு தழும்பு, முகப்பொரு, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த சுக்கிர பகவான் கொடுத்து விடுவார். ஸோ இந்த அமைப்பில் இருக்கும்போது இதுக்கு உண்டான விடுபடும் வழிமுறைகள் என்ன நம்ம தீர்வுகளுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதலாக நம்ம அதற்குண்டான மருத்துவ முறையை நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏதாவது ஒரு நோய் தாக்கம் வந்தால் கண்டிப்பாக நம்ம மருத்துவரை தான் நாடுவோம் இல்லைங்களா? இப்போ என்ன மாதிரி மருத்துவ முறை யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் ரொம்ப பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆங்கில மருந்துகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தீர்வு, சுவருக்குண்டான தீர்வு ஈஸியாக கிடைச்சிடும். உங்கள் ஜாதகத்தில் சந்திர பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பச்சிலை வைத்தியம் பயன்படுத்தி இதற்கு தீர்வு காணலாம். அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஹீலிங் தெரப்பி, இப்போ ப்ராணிக் ஹீலிங், ரேக்கி ஹீலிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஹீலிங் தெரப்பி பயன்படுத்தி நீங்கள் இதற்கு தீர்வு காணலாம். அடுத்ததாக சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஆயுர்வேதிக் சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலாம். கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது நீங்கள் சித்தா மெடிசினை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ராகு பகவான் பலமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு மந்திரிச்ச தாயத்து அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் எப்போவுமே சுக்கிரன் மருத்துவ முறை மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சுக்கிரனின் மருத்துவ முறை என்னென்னா அரோமா தெரப்பி. ஸோ அரோமா தெரப்பி மருத்துவ முறையை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அது உங்களுக்கு நோயின் தாக்கத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக சுக்கிரனின் உணவுகளை நீங்கள் அறவே தவிர்க்க வேண்டும். சுக்கிரனின் உணவுகள் அப்படின்னா என்னென்ன, அனைத்து இனிப்பு வகைகள் எல்லாமே சுக்கிரனின் உணவுகள் தான், எல்லா ஸ்வீட்ஸ். அடுத்ததாக சோயா உணவுகள், மொச்சை உணவுகள், காளான் உணவுகள், நெல்லி உணவுகள், எலுமிச்சை உணவுகள், இது எல்லாமே சுக்கிர பகவானின் உணவுகள் தான். இது எல்லாமே நீங்கள் முற்றிலும் தவிர்க்க வேண்டும், எடுக்கக்கூடாது. அடுத்ததாக சுக்கிரனின் தெய்வமான மகாலட்சுமி வழிபாடும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் முறையெல்லாம் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோயின் தாக்கம் கண்டிப்பாக குறையும். ஸோ இதற்கு பரிகார ஸ்தலமாக ஒரு கோவில் கொடுக்குறேன். அதுக்கு என்னென்னா, திருப்பூர் மாவட்ட பக்கம் உள்ள சுக்கிரபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு நீங்கள் தைதுளை கரணம் நடைமுறை நாள் போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா இந்த சுக்கிர பகவானால் வரும் நோய் தாக்கத்திலிருந்து நீங்கள் படிப்படியாக விடுபடலாம். ஸோ நேயர்களே, உங்களுக்கு இந்த தலைப்பு, இந்த தகவல்கள் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.